கணக்கு வேலை முடிச்சிட்டியாண்ணா? அதெல்லாம் முடிச்சிட்டமா. சரி. ஏய் 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 பாத்து, பால் சிந்துது பாரு. ஏன் இந்த ஆட்டம் ஆடுற? இல்ல அத்தை, கால் கொஞ்சம் சுளுக்கிடுச்சு. சுளுக்குற அளவுக்கு என்ன ஆச்சு? விழுந்துட்டேன். என்னது? சமையல் ரூம்ல வலிக்கி விழுந்துட்டேன் அத்தை. விழாம என்ன பண்ணுவ? ஏகப்பட்ட ஆட்டம் போட்ட கும்மாளம். அதான் அந்த கடவுளுக்கே பொறுக்கல. என் வயித்தறிச்சல் எல்லாம் சும்மா விடும்னு நினைச்சியா? இதுக்குதான் கொஞ்சமாவது அடக்கி வாசிக்கணும்னு சொல்றது. அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பாங்கிறது சரியாதான் இருக்கு. அதான் இந்த ஆட்டம் போட்டிருக்கீங்க. ஏற்கனவே முத்தரசு தேவையில்லாம அத்தனை காசை தூக்கி எறிஞ்சு செலவு பண்ணி வீட்டை வாங்கியிருக்கான். இப்போ வீட்டு மராமத்து செலவு, கிரகப்பிரவேச செலவுன்னு என்னென்ன பண்ணானோ தெரியல. இல்ல அத்தை, கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா? எல்லாம் ஒன்னாலதான். அனாமத்தா தேவையில்லாம இவ்வளவு பெரிய செலவை இழுத்து விட்டுட்டு இப்ப எதுவும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்கிற. போற போக்க பார்த்தா கண்டிப்பா அவனை திருவோடு ஏந்த வச்சிருவா போல இருக்கே. உன்ன இது ஒண்ணு கத்து வச்சிருக்க. கண்ணீர் வடிச்சு உங்க அம்மா அப்படி சொன்னாங்க, உங்க தங்கச்சி இப்படி சொன்னாங்க, சின்ன மாமா இப்படி பண்ணாங்கன்னு நல்லா போட்டு கொடுத்து பாட்டு பாடி உனக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிற. அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. பின்ன நடக்கிறதெல்லாம் நாங்க கண்ணுக்கு எதிரில பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். நீ இல்ல இல்லன்னு சொன்னா இல்லன்னு ஆயிடுமா? வெறும் கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கு வந்த உனக்கு ஒரு ரூபாய சொந்தமா சம்பாதிச்சிட முடியுமா? சம்பாதிச்சாதாண்டி பணத்தோட அருமை தெரியும். என்ன முறைக்கிறியா? இவளால என்ன பண்ண முடியும்னு தானே மனசுக்குள்ள நினைக்கிற? சத்தியமா அப்படிலாம் இல்ல அத்தை. நீ நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. சமையல் அறையில அந்த எண்ணெய் தானா சிந்தி இருக்கும்னு பாத்தியா? இல்ல, நான் தான் ஊத்த சொன்னேன். என்ன ஏண்டா அத்தை இப்படி பண்ணாங்கன்னு அதிர்ச்சியா இருக்கா? மாத்தி மாத்தி எனக்கு அதிர்ச்சி கொடுக்க முயற்சி பண்ண. அதுக்குதான் பதிலுக்கு உனக்கு நான் அதிர்ச்சி கொடுக்கறேன். என்ன மீறி நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கவே முடியாது. நீலாம்பரின்னு பேரை கேட்டாலே உன் மனசுக்குள்ள பயம் வரணும். புரியுதா? ஏய், உன்னை போன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. இதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன். இன்னைக்கு காலோட போச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. பூஜா, இங்க வாயேன், உட்காரு. இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு, எவ்வளவு ஃபன்னியா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நமக்கு இதெல்லாம் ஃபன்னியா இருக்கு. ஆனா அங்க வெண்ணிலா எவ்வளவு மனவேதனை அனுபவிச்சிட்டு இருக்கா தெரியுமா? ஏன், என்னாச்சு? சமையல் அறையில அந்த எண்ணெய் தானா சிந்தி இருக்கும்னு பாத்தியா? இல்ல, நான் தான் ஊத்த சொன்னேன். நீலாம்பரின்னு பேரை கேட்டாலே உன் மனசுக்குள்ள பயம் வரணும். புரியுதா? என்ன இந்த வீட்டுல கொஞ்சம் கூட நாகரிகமாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க? இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? எந்த காலத்துலயும் மாமியார் கொடுமை எல்லாம் இருக்கா? இந்த காலத்துல மட்டும் இல்ல, எல்லா காலத்திலயும் இருக்காங்க. ஆனா இதுக்கு வாய திறந்து முத்தரசன்னா பேசாததுதான்
எனக்கு தப்பா தோணுது. அப்போ இத உடனே முத்தரசன் கிட்ட பேசுவோம். எனக்கும் உடனே சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஆனா அது கண்டிப்பா கடைசியில வெண்ணிலாக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். ஏதோ அவ தான் அண்ணா கிட்ட சொல்லி கொடுத்துட்டான்னு தேவையில்லாம அவர் சித்தி பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? நான் ஏற்கனவே சொன்னேங்க, நான் எதுக்காக இங்க இருக்கலான்னு சொன்னேன். வெண்ணிலாவோட மதிப்பையும் மரியாதையையும் இந்த வீட்டுக்குள்ள உயர்த்தணும். அவ இப்போ இருந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையத்தான் மாத்தணும்னு நினைச்சேன். அத நானே பண்ணாம விட்டா எப்படிங்க? நமக்கு ஞாபகப்படுத்ததான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு கூட நாம நினைச்சுக்கலாம். கடவுளா பார்த்து நமக்கு இத ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதனால எப்படியாவது வெண்ணிலாவோட மதிப்பா மாத்தி ஆகணும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அவளை மதிக்கிற மாதிரி பண்ணணும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அப்புறம் வெண்ணிலாவுக்கு நல்லா சமைக்க தெரியும். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நல்லா பாத்துக்கிட்டு எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறா. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட தான் அவ எல்லாமே பண்றா. ஆனா இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒன்னும் தோணலையே பூஜா. யோசிக்கலாங்க. இப்போ இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தின கடவுள் அதுக்கும் ஒரு நல்ல வழி காட்டுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முத்தரசு, இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. மறுபடியும் வந்து டீல் பேசி இதை முடிச்சிடலாம். சந்தோஷம். உங்களுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சொல்லலனா இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் தான் இங்க படூர்னதும் உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு இவர்கிட்ட நான் சொன்னேன். நேர்லயே கிளம்பி வந்து நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹெல்ப்பா? என்னங்க இது? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானங்க, எவ்வளோ வருஷம் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பழக்கம். இதில் போய் தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, இடம் தான் பிடிச்சி போச்சுன்னு சொல்றாருல, அடுத்த செட்டிங்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருங்க சார். மாசி மாசம் 22ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, பௌர்ணமி வேற, அன்னைக்கே பேசி முடிச்சிடலாம் சார். அப்புறம் என்ன, மாசி 22ஆம் தேதியே உட்கார்ந்து பேசிடுவோம். சரிங்க, பேசி முடிச்சிடலாம். சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷங்க, நன்றி. வாங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். வாங்க. சரிங்க முத்தரசு, அப்ப நாங்களும் கிளம்புறோம். கிளம்புறீங்களா? ஒன்றும் இல்லை, முதல்ல நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். எடுத்து பண்ண வேண்டிங்களா? அதான் நானும் வீட்டில் இருந்து சொல்லலை, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான பார்த்தேன், உங்க ஊர் வரைக்கும் வந்திருக்கோம், சாப்பிட கூப்பிடாம நைஸா நடுவுறீங்களோன்னு நினைச்சேன். வேற ஏதாவது பிளானா என்ன? ஒரு பிளானும் இல்லைங்க, அது இன்னைக்கு வீட்டில் ரொம்ப சாதாரணமான சமையல் தான். ஒன்றும் சொல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு பார்த்தேன், அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னங்க நீங்க எங்கட போய் ஏதோ வேற ஆளு மாதிரி நினைக்கிறீங்க? நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை நாங்க சாப்பிட மாட்டோமா என்ன? சாதாரணமா உங்க வீட்ல என்ன இருக்கோ அதுவே போதும், வேற எதுவும் ஸ்பெஷல்லாம் வேண்டாம். சரி சரி. முத்து மாமா. வெண்ணிலா, சொல்லு முத்து மாமா. அது ஒன்றும் இல்லை, இது சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிரு. எனக்கு ரொம்ப வேண்டியவர் உங்கள் ஒய்ஃபு நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வராங்க. என்ன முத்து மாமா இப்படி திடீர்னு சொல்ற? இப்பதான் நான் சிம்பிளா சமைச்சு முடிச்சேன். திடீர்னு தான் சொல்லுவேன், அதான் உனக்கு சேலஞ்சு. நாங்கள் இங்கே தான் கிளம்பி வரத்துக்குள்ள நீ ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக பண்ணிடுவிய, நீ பண்ணிடுவ. சரி முத்து மாமா. ஐயோ என்ன வெண்ணிலா ஒரே பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்க? ஐயோ அக்கா, அவர் போன் பண்ணாரு, திடீர்னு ஏதாவது சமைச்சு வைன்னு சொன்னாரு. அவரோட ஃப்ரெண்டு ஃபேமிலியோட வராராம். அவ்வளவுதானே, வா சேர்ந்து சமைப்போம். அக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா. பரவாயில்லம்மா, நான் நறுக்கி தரேன், நீ வேற வேலை இருந்தா பாரு. வாங்க வாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரீங்க. வெண்ணிலா, வெண்ணிலா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ.
நல்லா இருக்குல்ல? ஆமாமா. வேற மாதிரி ரொம்ப இருக்கு. நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கேம்மா லெமன் ஜூஸ். கடையில குடிக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல வெயில்ல வெளியில இருந்து வரும்போது ரொம்ப இனிப்பா குடிச்சா நல்லா இருக்காது. அதான் எப்பவும் நான் கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். அதுவும் இல்லாம தோலும் உள்ள போட்டு மிக்ஸில 2 சுத்தி இருக்கேன். இந்த வெயிலுக்கு கசப்பும் இனிப்பும் உப்பும் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா இருக்குமா? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சரிங்கம்மா, வா சாப்பிடுங்க. சரிங்க போலாம். வாங்க. என்ன முத்தரசன், இன்னைக்கு வீட்ல இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குங்கன்னு சொன்னீங்க. நீங்க வைக்கிற ஐட்டங்களை பார்த்தா பெரிய விருந்து மாதிரில இருக்கு. தினமும் இப்படிதான் சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல, நீங்களா வந்திருக்கீங்க, விருந்து மாதிரி ரெடி பண்ணுன்னு சொன்னேன். நம்ம வரத்துக்குள்ள இத்தனை ஐட்டம் ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல. இங்க பாருங்க, எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு சமைப்பேன். அதை விட நல்லா சாப்பிட தெரியும். நல்ல நல்ல இடங்களை தேடி தேடி போய் சாப்பிடுறதா இவங்க பழக்கம். இவங்க எங்க போய் சாப்பிட்டாலும் அத பத்தி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதனால யூடியூப் சேனல்ல இவங்க ரொம்ப பாப்புலரா இருக்காங்க. இங்க நல்லா இருக்கு, அங்க நல்லா இருக்கு. நான் எழுதுறதையும் சொல்றதையும் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் மத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு தேடி போய் அந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால இப்போ எது நாங்க வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ சமைச்சேன்னு சொல்லுமா. அக்கா, இது பீர்க்கங்காய் தோல் சட்னி. பீர்க்கங்காய் தோல் சட்னியா? அப்படின்னா? இல்ல, காலையில பீர்க்கங்காய பொரியல் பண்ணிட்டேன். அதுல சீவன தோல் இருந்துச்சா, நீங்க வரேன்னு சொன்னதும் டக்குன்னு அதுலயே ஒரு சட்னி பண்ணிட்டேன். பீர்க்கங்காய் தோல் சட்னி பண்ணலாமா? அது ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, சத்தா இருக்கும். சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. வேற என்னம்மா பண்ண? சொன்னேனா நானும் கேட்டு தெரிஞ்சுப்பேன்ல. தேங்காய் பால்ல சேமியா போட்டு பாயாசம் பண்ண. இது எல்லாமே அவசரத்துல பண்ண பாயாசம்க்கா. இதெல்லாம் அவசரத்துல பண்ண மாதிரி தெரியலையேம்மா, அவ்வளவு அருமையா இருக்கு. வேற பாயாச மிக்ஸ் தேடி பார்த்தேன், அது இல்ல. அதனால வீட்ல இருந்த சர்க்கரைய வச்சு பிரெட்ட போட்டு அதுல ஒரு பாயாசம் பண்ணிட்டேன். இது இட்லி மாவு முறுக்கு. வீட்ல இருந்த இட்லி மாவுல பொட்டுக்கடலை மாவு சேர்த்து முறுக்கு பண்ணிட்டேன். அப்புறம்க்கா,
இந்த ஸ்வீட் இருக்குல்ல, இதுல வந்து கடலை போட்டு கருப்பட்டிய சேர்த்து பண்ணுது. அடேங்கப்பா, என்னம்மா சொல்ற? எல்லாமே நல்லா இருக்கே. அப்பா, ரொம்ப நல்லா இருந்தது முத்தரசு. இத போய் சாதாரண சாப்பாடுன்னு சொல்லிட்டீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹோட்டல்ல கூட இப்படி ஒரு விருந்து நாங்க சாப்பிட்டதே இல்ல. நல்லா இருந்துச்சு முத்தரசு, பிரமாதம். ஆக்சுவலா நாளைக்கு சென்னையில ஒரு சமையல் காம்படிஷன் நடக்குது ஸ்டார் ஹோட்டல்ல. ஸ்டேட் லெவல்ல பெண்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. வெப்சைட்ல நான் எழுதுறத பார்த்துட்டு என்ன அதுல கௌரவ நடுவரா கூப்பிட்டிருக்காங்க. ஆனா எனக்கு தான் இங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி வர முடியலன்னு தகவல் சொல்லிட்டேன். அதுல மட்டும் வெண்ணிலாலாம் கலந்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துருவா. நான் எங்கக்கா போட்டிக்கெல்லாம் போறேன்? ஏன் போட்டிக்கு போனா என்ன? அது மாதிரி விஷயத்துல எல்லாம் இறங்கி போட்டியில கலந்துக்கணும். 4 சவுத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? நமக்கு என்ன தெரியுதோ அத வெளியுலகத்தோட பகிர்ந்துக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும். அதை கேட்கறவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் நீங்க மிகப்பெரிய விதத்துல ஹெல்ப் பண்றீங்க. இது என்ன பெரிய விஷயம்? வெண்ணிலா இப்போ இந்த சமையலுக்கு யூஸ் பண்ற பொருளா இருக்கு இல்லையா, அதை வச்சு மருந்து கண்டுபிடிச்சிருவா. உணவே மருந்துன்னு சொல்ற மாதிரி வெண்ணிலா அந்த சமையல் அறைய இயற்கை முறையில மருத்துவ குணத்தோட சாப்பாடு தயார் பண்ணிக்கிற இடமா மாத்தி வச்சிருக்கா. ஓ அப்படியா? ஆமாக்கா, வீட்ல இருக்கிற வெத்தலை, சீரகம், மிளகு, இன்னும் பெருங்காயம், பூண்டு, இஞ்சி, மஞ்சள், இது எல்லாமே மருந்து தானே. இது எல்லாத்துலயுமே தேவையான அளவு எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும்க்கா. பாத்தியா? இந்த அப்பப்ப வர ஜலதோஷம், காய்ச்சலுக்கு இஞ்சி, மஞ்சள், மிளகு பயன்படுத்தி மருத்துவம் பார்க்கலாம்க்கா. அப்போ கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கணும் வெண்ணிலா.